ஹலோ ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வணங்கான் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் ஜான் 10 தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அருண் விஜய், சமுத்திரக்கனி, மிஷ்கின் இவங்கலாம் மெயின்லைட் பண்ணிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் குமார் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. சாம் சிஎஸ் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிருக்காரு. டைரக்டர் பாலா இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. ஜெனரலா பாலா படங்கள்னால ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஏன்னா அவர் படங்கள்ல எப்பவுமே வந்து ஸ்டோரியும் சரி, ஒவ்வொருத்தரோட கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் பயங்கரமா இருக்கும். அவர் வந்து அந்த அளவுக்கு பிரிஞ்சு வேலை வாங்குவார். அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு மேல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி இந்த படத்தை ஒரு முக்காவாசி கிட்ட நடிச்சு கொடுத்துட்டு பாதியிலே எஸ்கேப் ஆயிருந்தார் சூர்யா. அதுக்கப்புறம் தான் அருண் விஜய் வந்து திரும்பி ஃபுல்லா ரீஷூட் பண்ணி இந்த படம் எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஏன்னா பாலா படம்னாலே ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா ஒரு டெம்ப்ளேட் ஒரே டெம்ப்ளேட் இருந்தாலும் அவரோட கதைகள் பிளஸ் அங்க இருக்க பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். ரொம்ப ரொம்ப அழுக்கான கேரக்டர்ஸ் வச்சு தான் இருப்பாரு. பட் செம்ம எடுக்கக்கூடிய ஆள் பாலா அப்படின்ற அந்த படம் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஸோ அந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, அருண் விஜய் காது கேட்க முடியாத, வாய் பேச முடியாத ஒரு ஒரு டிசபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ. அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அப்பா, அம்மா யாரும் கிடையாது. இவங்க 2 பேர் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கார்டியனா வந்து ஒரு சர்ச் ஃபாதர் இருக்காரு. ஸோ இந்த அருண் விஜய் எங்கேயோ ஒரு தப்பு நடந்தா எதையா தூக்கி போட்டு அடிக்கிறாருன்னு மிதிக்கிறாரு. அது வந்து அவங்க தங்கச்சிக்கும் பிடிக்கல. அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் நம்ம அலைய விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கார்டியனா இருக்கக்கூடிய அந்த சர்ச் ஃபாதர் ஸோ இவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆதரவற்ற ஒரு அனாதை இல்லாமல் ஒரு செக்யூரிட்டி வேலை வாங்கி கொடுக்குறாரு. அங்க இருக்கக்கூடிய அந்த கண்ணு தெரியாத பொண்ணுங்களுக்கு ஒரு அநீதி ஏற்படுது. அதுக்கான காரணமா இருக்கக்கூடிய ஒரு 3 பேர வந்து ஃபர்ஸ்ட் 3 பேர்ல 2 பேர வந்து கொன்னு தொங்க விடுறாரு காட்டுக்குள்ள. அது அதுக்கப்புறம் போலீஸ் போறாங்க, போய் செக் பண்றாங்க, கண்டுபிடிக்க முடியல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா, இவரா வாண்டடா போய் சரண்டர் ஆறாரு. ஸோ நான் தான் அந்த கொலைய பண்ணேன்றது. அவர் ஏன் அந்த கொலைய பண்ணேன்றது போலீஸ்காரங்க கிட்டயும் சொல்ல மாட்றாரு. அவர் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காரு. ஃபைனலா இந்த விஷயங்கள் வெளிய தெரிஞ்சுதா இல்லையா? அவருக்கு வந்து ப்ராப்பரான நீதி கிடைச்சதா? அந்த பொண்ணுங்களுக்கு மெயினா ப்ராப்பரான நீதி கிடைச்சதா? அப்படின்றது அந்த படத்தோட மீதி கதை. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு நீட்டான ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்கான அட் த சேம் டைம் மெசேஜ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி தான் இது. மெயினா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, அருண் விஜய் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. ஏன்னா படம் ஃபுல்லா ஒரு டயலாக் கூட கிடையாது. காதும் பேச முடியாது. சாரி காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப அந்த ஒரு ஆக்ஷன்லயே சரி, அது வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப ஒரு சில எமோஷன்ஸ்லாம் வெறும் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், ஆக்ஷன்ல தான் காட்ட முடியும். ஏன்னா வாயால தொறந்து டயலாக் கூட பேச முடியாது. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ன்னும் போது ஆக்டிங் நிறைய இடங்கள்ல அந்த ஒரு சென்டிமெண்ட் சீனா இருக்கட்டும், ஆக்ஷன் சீனா இருக்கட்டும், அவரோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், எல்லாமே பிரமாதமா பண்ணியிருந்தாரு. ஒரு ஒரு பாலா படத்தோட ஹீரோ எந்த மாதிரி ஒரு லுக்ல இருப்பாரு, எந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் வச்சுப்பாரு, எப்படிலாம் ஃபைட் பண்ணுவாரோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாரு. எனக்கு ஒரு கேரக்டர் பார்க்கும்போது அப்படியே அந்த பிதாமகனோட கேரக்டர், அந்த விக்ரம் கேரக்டர் தான் அந்த செம்ம ஆச்சு. செம்ம பெர்ஃபார்மன்ஸ் அவரோட கேரக்டர் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா நீட்டாவும் நடிச்சிருந்தாரு. அவரோட கெரியர்ல ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பிரமாதமா நடிச்சிருந்தாரு அருண் விஜய் இந்த படத்துல. எனக்கு தெரிஞ்சு சூர்யா இந்த படத்துல நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு தெரியல. அவருக்குமே இந்த கேரக்டர் நல்லா இருந்திருக்கும். பட் இது வந்து அருண் விஜய் ரொம்ப பெஸ்ட்டாவே பண்ணி கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, ரிதா அப்படின்றவங்க வந்து இந்த படத்துல வந்து அருண் விஜய்க்கு தங்கச்சியா பண்ணியிருக்காங்க. சூப்பர் ரோல் அவங்க. நல்ல ஒரு எமோஷனலான, சப்போர்ட்டிவான ஒரு ரோல் படத்துல. எந்நேரம் பார்த்தாலும் படம் ஃபுல்லா அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன்னா அது ஒரு பாலா படத்துல வர கேரக்டர்ஸே அப்படிதான் இருக்கும். ஃபீமேல் ஓரியன்டட் கேரக்டர்ஸ். பட் ஆனா ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்ககிட்ட. கதைக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அவங்க தங்கச்சி கேரக்டர். ரொம்ப நல்லா நீட்டா தான் அவங்க பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ரோஷினி பிரகாஷ் வந்து இந்த படத்துல வந்து ஒரு டூரிஸ்ட் கைடா பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு கர்நாடகா மூவிஸ்ல நிறைய நடிக்கக்கூடிய ஒரு கன்னட மூவி நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் தான். மெயினா ஆக்சுவலா இவங்க கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து நிறைய இடங்கள்ல வரும். சின்ன சின்ன சீன்ஸா பிளஸ் இவங்க வந்து இது அந்த ஒரு டூரிஸ்ட் கைடு மெயினா ஒரு சில இடங்கள்ல அந்த ஒரு காமெடி போர்ஷன்ஸ்லாம் அவங்க வராங்க. பட் இவங்க போர்ஷன்ஸ் படத்துல எதுக்கு இருக்குன்னே எனக்கு தெரியாத மாதிரி தான் இருந்தது. பட் ஏன்னா வந்து இது ஒரு பேருக்குன்னு ஒரு ஹீரோயின் மாதிரியான ஒரு ரோல் தான் இவங்க வந்து. பட் ஓரளவு நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. மெயினா சமுத்திரக்கனி ஒரு இதுல வந்து ஒரு டிஎஸ்பியா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு காப் ரோல் தான். செகண்ட் ஹாஃப்ல தான் வராரு. அதுவும் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் வராரு. பட் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அவர் ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு. மிஷ்கின் அவர் இந்த படத்துல வந்து ஜட்ஜா பண்ணியிருக்காரு. ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து அவரும் செகண்ட் ஹாஃப்ல தான் வராரு. ஸோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப செட்டில்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். கதைக்கு ஒரு முக்கியமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இது. ஸோ இதை தவிர படத்துல நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாமே அந்த ஒரு பாலா படத்துல எப்படி ஒரு லைவா இருக்குமோ அந்த மாதிரி அந்த ஒருத்தரோட கேரக்டர்ஸும் அதே மாதிரி மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் குமார் அவரோட சாங்ஸ் படத்தில் ஒரு 3 சாங்ஸ் இருக்கு. 3 சாங்ஸுமே ஒரு நல்லா கேட்கற மாதிரி டீசெண்டாக பண்ணியிருக்காரு மியூசிக். அதே மாதிரி சாம்சியஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஒரு நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்க தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா நீட்டாகவே போட்டிருந்தாரு சாம்சியஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி குருதேவோட சினிமாட்டோகிராஃபியும் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. ஏன்னா வந்து எஸ்பெஷலாக அந்த ஒரு ஸ்டன் சீன்ஸாக இருக்கட்டும், ஏன்னா சேசிங் சீனாக இருக்கட்டும், படம் ஃபுல்லாக ஓடிட்டே தான் இருப்பாங்க நிறைய இடங்களில் ஸ்டன் செய்யும்போது. ப்ளஸ் அந்த மாதிரி சீன்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் அந்த ஒரு கன்னியாகுமரி அழகாக சுற்றி காட்டுறது, அதுமாதிரி அந்த ரோடு, அந்த ஒரு பீச் ஓரம் இருக்கக்கூடிய ஒரு ரோடு இதெல்லாம் பார்க்கும்போது பிரமாதமா இருந்தது. ஒரு சில ஏரியா வியூலாம் பார்க்கும்போது எனக்கு ஏதோ லைக் அப்படியே ஒரு மாதிரி கோவா ஃபீல்லாம் பட்டுது. ஆனா அந்த படம் கோவாலே ஷூட்டிங்கா எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இது எனக்கு கன்னியாகுமரி லொகேஷன்ல நடக்கிற மாதிரி தான் கதை. பட் ரொம்ப நல்லா சூப்பரா நிறைய இடத்துல கேமரா ஆங்கிள்ஸா இருக்கட்டும், அந்த ஒரு டிஐ ஒர்க்கா இருக்கட்டும். அந்த ஒரு பாலா படத்துல அப்படியே அந்த ஒரு டார்க் ஷேடு ஒன்று வரும். அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து டிஐ ஒர்க் நிறைய இடத்துல பிரமாதமா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க சினிமாட்டோகிராஃபியில். அதே மாதிரி சதீஷ் சூர்யாவோட எடிட்டிங் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ரொம்ப ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள கிறிஸ்ப் அண்ட் நீட்டா வந்து படத்தை எடிட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த படத்துக்கு அந்த அளவுக்கான ஒரு பேசிக் ஸ்டஃப் தான் இருக்கு. அந்த படத்துல ஒரு ரொம்ப சின்ன கதை தான் இது. பட் வந்து ரொம்ப நீட்டா வந்து ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பெருசா அந்த அளவுக்கு லேக் ஆகாத அளவுக்கு ரொம்ப நல்லா நீட்டா ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி வந்து எடிட் பண்ணியிருந்தாரு. அது ஒரு பெரிய ப்ளஸ் இந்த படத்துல. அதே மாதிரி
டேரக்டர் பாலா. அவர் வந்து 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர் தான். பட் அப்படி இருந்தும் அவருக்கு இன்னி வரைக்கும் அவர் வந்து 25 வருஷத்துல ஏதோ ஒரு 8, 9 படம் தான் மொத்தமா எடுத்திருப்பாரு அவரு. பட் அவர் மொத்த கெரியர்லயே. அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ஈவன் என்னைய வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு படம் போய் நான் பார்க்குறேன். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் எடுக்கிற ஒவ்வொரு படமும் தரமா இருக்கும். படத்தோட கதையும் சரி, அந்த கேரக்டர்ஸும் அப்படி நின்னு பேசும். ஒவ்வொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸ். அப்படி இருக்கும்போது இந்த படத்துலயும் வந்து எல்லாரும் சூப்பரா வேலை வாங்கியிருக்காரு. உண்மையிலே எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் செம்மையா இருந்தது. கதையும் வந்து இப்ப இருக்க இந்த ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு கதை. ரொம்ப ஒரு நல்ல மெசேஜும் சொல்லக்கூடிய ஒரு கதைன்றபோது, ரொம்ப சூப்பராவே இருந்தது. மெயினா அந்த படத்தோட ஒரு பாசிட்டிவா நான் பார்த்தது படத்தோட செகண்ட் ஹால்ஃப். ஏன்னா வந்து ரொம்ப நீட்டா மெச்சூர்டா செகண்ட் ஹால்ஃப் கொண்டு போய் டுவர்ட்ஸ் அந்த ஒரு கிளைமாக்ஸ் வரைக்கும் போய் நீட்டா முடிச்சிருந்தாரு. அது ஒரு பெரிய பாசிட்டிவா தான் அந்த படத்துல நான் பார்த்தேன். இன்னொன்னு கிளைமாக்ஸ்ல அந்த ஒரு சீன் ஒண்ணு வருது. அவங்க தங்கச்சி இறந்து போற ஒரு சீன். அது எதுக்கு படத்துல அவங்க தங்கச்சி இறக்கணும்? அவங்க தங்கச்சி உயிரோடயே இருக்கலாமே! அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுச்சு. படத்துல அவரோட படங்கள் எப்பவுமே அந்த ஒரு எண்ட்ல ஏதாவது ஒரு டெத் ஒண்ணு வரும். அப்படி ஒரு சோகத்தோட தான் முடிப்பாரு. அந்த ஒரு இதுல அவர் முடிச்ச மாரி தான் எனக்கு தெரிஞ்சது அந்த சீன் மட்டும். அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு பட்டது. மத்தபடி நல்லா நீட்டான அந்த கதைக்கு என்ன தேவையோ அதோட போய் ப்ராப்பரான ஒரு ஜஸ்டிஸோட தான் படம் முடிஞ்சது. சிம்பிளாவும், நீட்டாவும். ரைட்டிங்ல செகண்ட் ஹால்ஃப் பிரமாதமா பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல கண்டிப்பா லேக் இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, படம் டேக் ஆஃப் ஆகவே ரொம்ப லேட் ஆச்சு. படமே ஆல்ரெடி 2 மணி நேரம். இதுல ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நெறையா இருக்கு. எஸ்பெஷலி அந்த ஒரு டூரிஸ்ட் கைடா வரக்கூடிய ரோஷினி பிரகாஷ் அவங்களோட சீன்ஸ் நெறைய சீன்ஸ் அது வந்து சும்மா ஒரு 2 சீன்ஸ் கூட பேருக்குன்னு வச்சு நெறைய சீன்ஸ கட் பண்ணியே போட்டுருக்கலாம் எடிட்டிங்ல. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து நெறைய இடங்கள் ஒரு சில இடங்கள் ரொம்ப கிரிஞ்சா வருது சீன்ஸ். ரொம்ப வந்து கமர்ஷியலா அந்த அளவுக்கு பெருசா லைக் அவங்க கதைக்குள்ளேயே போகாத இடம் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் அது கொஞ்சம் ரொம்ப மைனஸா தான் படுது. ஏன்னா, ஒரு சில சீன்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கலாமோ அப்படின்ற மாரி தான் எனக்கு பட்டது. ரொம்ப வளவள கொலன்னு போயிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போன மாரி இருந்தது. அங்க இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான கொஞ்சம் கமர்ஷியல் சீன்ஸ் போட்டிருந்தா கூட பரவாயில்ல. எனக்கு என்னன்னா, கதைக்குள்ளே இவங்க போக லேட் ஆனாலும், உள்ளுக்குள்ள கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு சீன்ஸ் இருந்தா ஆடியன்ஸ் கொஞ்சம் என்கேஜ் ஆகி பார்க்கலாம். ஏன்னா, அது ஒரு கிரிஞ்சு சீனா போட்டதுனால கொஞ்சம் பெருசா அது சாட்டிஸ்ஃபை ஆகல. நான் அது மட்டும் தான் சின்ன மைனஸா பார்த்தேன். மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நீட்டா வந்து கதைக்கு என்ன தேவையோ அது வந்து ரொம்ப படமும் ரொம்ப நல்லா ஒரு லவ் ஸ்பீடா போற மாரி தான் இருக்கு. ஏன்னா, கதைக்கு என்ன தேவையோ அது மாரி அழகா நீட்டா கொண்டு போய் முடிச்சிருக்காரு படத்த டுவர்ட்ஸ் கிளைமாக்ஸ் வரைக்கும். அந்த ஒரு கிளைமாக்ஸ்ல நான் அந்த ஒரு சின்ன போர்ஷன தவிர மத்தபடி வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நல்ல மெசேஜான ஒரு படம். அந்த படம் வந்து சூர்யா பண்ணியிருந்தாருன்னா, இன்னும் கொஞ்சம் ரைட்டிங் வேற மாரி பண்ணி கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமா கண்டிப்பா பாலா போட்டிருப்பாரு. இது வந்து அருண் விஜய் உள்ள வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மாத்தி அவரோட அந்த பாலாவோட பாணியிலேயே கொஞ்சம் வந்து படத்த எடுத்திருக்காரு. அது நல்லா இருந்தது உண்மையிலே பார்க்க. ரொம்ப வந்து எப்பவுமே அவர் படங்கள் வந்து அந்த அளவுக்கு அப்படி ஒரு கேரக்டர்ஸ் நின்னு பேசும். கதையும் ஓரளவு சிம்பிளா இருக்கும். அப்படி ஒரு ரைட்டிங் ரொம்ப லைவா போகும். அந்த மாரி அந்த படம் நம்ம ரொம்ப அந்த ஒரு ஊர்ல போய் நம்ம கூடவே பக்கத்துல இருந்து பார்த்த மாரி ஒரு ஃபீல் வந்தது படம். இன்னும் நல்ல ஒரு நீட்டான ஒரு படம். உண்மையிலே இந்த பொங்கலுக்கு வந்ததுல ஒரு ஒன் ஆஃப் த ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் மூவின்னு சொல்லுவேன். ஏன்னா, இந்த பொங்கலுக்கு வந்த படங்கள் மதகத ராஜா, காதலிக்க நேரமில்லை. ஸோ இந்த மாரி படங்கள்லாம் வந்து நல்ல ஒரு கமர்ஷியலா ஒரு நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு படங்கள். அப்படி இருக்கும்போது இந்த படம் பாலா பேட்டர்ன்லயே இந்த படம் வந்து மெயினா இந்த மாரி கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்காது கண்டிப்பா. ஏன்னா பாலா படங்கள ரசிச்சு பார்க்குறோம். இந்த ஒரு டைப் ஆஃப் படங்கள் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பா ஒரு ஒன் டைம் பக்கா தியேட்டர் வாட்ச் ஒரு நல்ல நீட்டான ஒரு படம். கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா இந்த படம்லாம் அருண் விஜய் அவரோட கெரியர்ல ஒரு ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு மூவியா வந்து தூக்கி கொண்டாடக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டா பண்ணியிருக்கலாம் பாலா. அந்த ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா, இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்ல கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா ஒரு சில காமெடி எலிமெண்ட்ஸ் போட்டு கூட இன்னும் கமர்ஷியலா ஒரு சில சீன்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தாருன்னா கூட, படம் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் அந்த இடத்துல ரொம்ப சொதப்பிட்டாரு. மத்தபடி ஓவரால் ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு வாட்ச் தான் இந்த படம். இந்த படத்தின் ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 10க்கு வந்து ஒரு 6.5 குடுப்பேன். அது ஒரு வொர்த்தான ஒரு நீட்டான ஒரு ஒன் டைம் வாட்ச். கண்டிப்பா எல்லாரும் போய் தியேட்டர்ல போய் பார்க்கலாம். நல்ல நீட்டான ஒரு படம். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. பாய்.